அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. நிரந்தரமான வருமானம் எனக்கு இல்லைங்க. ஒரு மாதம் பார்த்திங்கன்னா வருமானம் நல்லா இருக்குது, இன்னொரு மாதம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு பதிவை முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அரசாங்க வேலை செய்பவர்கள் அவங்க ஒரு ரகம், தனியாரில் வேலை செய்கிறவங்க அதிலும் ஒரு டார்கெட்டை நீங்கள் முடிக்கணும், ஒரு குறிக்கோள் வச்சு நீங்கள் இதை முடித்தாதான், இதை அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி கேட்டகரியில் சில பேர் வேலை செய்வாங்க. கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு எது எப்படியோ தேதி ஆச்சுன்னா டான்னு அவங்களுக்கு அவங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் இதை மாதிரி தனியார் இடம் வேலை செய்பவர்கள், அதே போல் சொந்த தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் கையில் பணம் வருதுன்னா அது பல பேர்கிட்ட போயிட்டு வருமா வராதா என்னைக்கு வரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சில மாதம் பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும் அவங்களுடைய வருமானம். இன்னும் ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா, ஒரு சில மாதங்கள் பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறதே இருக்காது. அவங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு கூட அவங்களிடம் போதுமான பணம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதற்காக அவங்க கடன்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வருமானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் எனக்கு நிலையான இவ்வளவு வருமானம் வேணும் அப்படின்னா அவங்கெல்லாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ பாதியிலே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவை முழுவதுமாக பார்த்தால்தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் முழு பலனும் உங்களுக்கு சேருங்க. இப்போது எந்த ஒரு பொருள் உங்களிடம் இருந்தால், அதாவது இந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெரிய நெல்லிக்காயிலே 2 வகைகள் இருக்குது. பெருசு ஒன்று இருக்குது, சின்னது அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. இந்த பெரிய நெல்லிக்காய் தான் நம்ம தீபம் ஏற்றுவதற்கெல்லாம் பயன்படுத்துவோம். பூஜை செய்யும் பொழுது, லக்ஷ்மி பூஜையாகட்டும் அல்லது லக்ஷ்மி குபேரர் பூஜையாகட்டும், இந்த நெல்லிக்கனியை தான் நம்ம ஒரு பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்வோம். இந்த நெல்லிக்கனியை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி தட்டிலையோ அல்லது பவுல்லையோ அல்லது ஒரு அகல்லையோ வைத்து உங்கள் வீட்டோட வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட், ஈசான்ய மூலை ஹாலில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் அதை எடுக்காத மாதிரி ஏதாவது ஒரு சோஃபா கீழேயோ அல்லது ஒரு டேபிள் மேலேயோ எங்கே உங்கள் வீட்டில் சௌகரியப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வையுங்க. ஆனால் வடகிழக்கில் தான் இருக்கணும். எத்தனை நெல்லிக்காய் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றைப்படையில் 1, 3, 5 நீங்கள் வைக்கலாம். எப்பொழுதுமே அந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை அந்த நெல்லிக்கனிகளை நீங்கள் மாற்றி விடுவது நல்லது. அந்த பழைய நெல்லிக்கனிகளை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அதை சாப்பிடலாம். ஏன்னா நெல்லிக்கனியில் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. முடி வளர்ச்சிக்கு, அதுக்கப்புறம் தோல் பளபளப்புக்கு, அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நெல்லிக்கனி ஜூஸ் போட்டு நிறைய பேர் குடிப்பாங்க. ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த பெரிய நெல்லிக்காய். தேன் நெல்லின்னு நிறைய பேர் இந்த நெல்லிக்கனியை தான் சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இதை நாம் உண்பதால் நமக்கு கிடைக்குங்க. இந்த நெல்லிக்கனியை நீங்கள் உங்கள் வீட்டோட வடகிழக்குலையும் வைக்கலாம் அல்லது பூஜை அறையிலையும் நீங்கள் வைக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இப்போது இதை இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அப்படி இல்லை, இது நாங்களால் 3 நாளைக்கு ஒரு இடம்லாம் எங்களுக்கு மாற்ற முடியாது, இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பெரிய நெல்லிக்காய் கிடைக்காது, அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் ஒரு வழிமுறை அப்படிங்கிறது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெல்லிக்கனியோட கொட்டைகள், அதாவது நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை நீக்கி விட்டோம்னா உள்ளார பச்சை நிற கொட்டை இருக்கும். அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. அதில் குறைந்தபட்சம் 3 கொட்டைகள், அதாவது விதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை 3 இருக்கணும் அல்லது 5, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா அது நல்லா காஞ்சிடும். அதை ஒரு வெள்ளை கலர் துணியில் முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் வீட்டோட வடகிழக்கில் அதை ஜஸ்ட் ஏதாவது ஆணி இருந்துச்சுனாலோ ஒரு ஹூக் இருந்ததுனாலோ அதை நீங்கள் தொங்க விடலாம். அல்லது பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஒரு அகல்லையோ வச்சு வைக்கலாம்.
இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினாலே போதும். சரிங்களா? ஸோ 2 மெத்தடு உங்களுக்கு இருக்குது. இது வந்து நாங்கள் ரெகுலராக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவையே நீங்கள் வாங்கி அந்த இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இது சரி வராது அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த கொட்டைகளை, நெல்லிக்காய் கொட்டை இருக்குதுல்ல, அதில் 3, குறைந்தபட்சம் 3, நீங்கள் 5ஓ 7ஓ 9ஓ எது வேணாலும் நீங்கள் அந்த வெள்ளை துணியில் முடிச்சு கட்டி வடகிழக்கில் நீங்கள் தொங்க விடலாம். ஏன் இந்த நெல்லிக்கனிக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்கனிக்கு மற்றொரு பெயர் ஹரிபலம். ஹரி அப்படின்னா விஷ்ணு, பலம் என்றால் கனி. ஸோ பெருமாளோட அம்சத்தை பெற்றது இந்த கனி. பெருமாளோட அம்சம் மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாரோட அம்சமும் நிறைந்தது இந்த நெல்லிக்கனி. குபேரர் தான் எழுந்த செல்வங்களை எல்லாம் பெற்றது இந்த நெல்லி மரங்களை பராமரித்து வளர்த்து வந்ததால் தான். எப்படி வந்து அவர் வளர்த்த அந்த நெல்லி தோட்டத்தில் மரங்கள் எல்லாம் பூத்து காய்த்து குலுங்கியதோ அதே போலவே அவர் இழந்த செல்வங்களை எல்லாம் அவர் திரும்ப பெற்றார். இதை மாதிரி நீ செய்ய அப்படின்னு அவருக்கு யார் அறிவுரை வழங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தான் குபேரர்கிட்ட இந்த யோசனையை கூறி நீ நெல்லி மரங்களை வளர்த்துவா அப்படின்னு சொன்னார். அதன்படியே அவரும் வளர்த்தார். நல்ல இழந்த நவநிதிகளை எல்லாம் திரும்பவும் பெற்றார். வடதிசை அதிபராகவும் அவர் ஆனார். அதனால தான் நம்ம நெல்லிக்கனி தீபம் எதற்காக ஏற்றுகிறோம்? வியாழக்கிழமை குபேர காலத்தில் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது நல்லது. நீங்கள் வியாழனும் ஏற்றலாம், வெள்ளியும் ஏற்றலாம். நம்ம இழந்த சொத்துக்கள் திரும்பவும் நம்மக்கிட்ட கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம். 2 நெல்லிக்கனிகளை பயன்படுத்தி தான் ஏற்றணும். அந்த தீபமானது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் தான் எரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோதான் இடம் இருக்கும். சின்ன நெல்லிக்கனி அந்த சைஸ் அவ்வளோதான் இருக்கும். அப்படி எரிஞ்சாலுமே போதுமானது. சரி, இப்போ நீங்கள் அந்த நெல்லி கனிகளையோ அல்லது அதனுடைய விதைகளையோ வடகிழக்கில் வச்சிடுறீங்க அல்லது பூஜை அறையில் வச்சிடுறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரந்தர வருமானம் வசி வசி, நிரந்தர வருமானம் வசி வசி. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதே மாதம் மாதம் எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு என் கையில் வேணும், என்னுடைய உழைப்பினால் எனக்கு இந்த அமௌண்ட் என் கையில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் குபேரர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறீங்க. இதை மட்டும் செஞ்சால் பத்தாது. நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறேன், உங்களால் ஆன அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும். கூடவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும். ஏன்னா ஒரு நிலையில்லாத வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் வந்து உங்களுக்கு 30,000 வரும், இன்னொரு மாதம் ஒரு 3,000 கூட வராது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட தொகை எப்பொழுதும் ஒரு குறைந்தபட்சம் என் கையில் மாதம் இவ்வளோ வரும் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம வந்து குடும்பத்தை நிம்மதியாக ஓட்ட முடியும். அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. என்னால் அடிக்கடி மாற்ற முடியாது அப்படின்னா நெல்லிக்கனி அந்த விதைகளை எடுத்து நீங்கள் வடகிழக்கில் மாட்டி வைங்க. வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினால் போதும். அதை மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா தீப தூப ஆரத்தியை அந்த விதைகளுக்கு நீங்கள் காமிக்கலாம். கனிகளுக்கு நீங்கள் காமிக்க வேணாம். விதைகள் வச்சு செய்ய போகிறீங்கன்னா அதற்கு நீங்கள் தாராளமாக காமிக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.